ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சூப்பராக நல்ல டேஸ்டியாக மட்டன் பூனா பலாவ் பண்ண போகிறோம். வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு ஈஸியாக குக் பண்ணிக்கலாம். இது பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரைஸ் கூட நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதே போல் மட்டன் கூட நம்ம நல்லா குக்கரில் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கினா வித்தின் 10 மினிட்ஸில் நம்மளுக்கு சூப்பரான நல்ல டேஸ்டியான பூனா பலாவ் ரெடி ஆகிடுது. வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்ட்டுன்னு. பாருங்கள், ஒரு கடாய் வச்சுட்டு இதில் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கு, ஏலக்காய், ஷாய் ஜீரா, பிரியாணி இலை, ஸ்டார் எல்லாமே சேர்த்துட்டு நான் கொஞ்சம் வதங்கினேன்னா ஒரு 5லேருந்து 10 வரைக்கும் பூண்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். அதிலே ஒரு 4 க்ரீன் சில்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே ஒரு பெரிய சைஸு 3 வெங்காயம் கட் பண்ணி சின்னதாக பொடியாக சேர்த்துக்கணும். நல்லா இது வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று ஃபுல்லாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். பாருங்கள், இந்தளவுக்கு ஆகணுன்னு ஒரு 2 டமாட்டோ சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் தக்காளி எல்லாம் வதங்கட்டும். அதுக்கு மேலே நம்ம பாருங்கள், ஒரு 1/2 kg அளவு மட்டன் நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். இந்த மாதிரி சின்ன சைஸ்க்கு பாருங்கள் நல்லா வச்சு எடுத்துக்கிறோம். அதில் சால்ட்டு சேர்த்துட்டு மஞ்சள்தூள் சேர்த்து நம்ம வச்சு எடுத்துட்டோம். இது சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா இதில் மட்டனில் நல்லா பிடிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இதுக்கு மேலே மட்டன் நம்ம வச்ச தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இது கிரேவி கொஞ்சம் திக்காக ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனோன்னா நான் பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்து வச்சுக்கினேன். இந்த ரைஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 kg மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் பார்த்து நம்ம 1/2 kg நான் சேர்த்துக்கினேன். இதுக்கு மேலே க்ரீன் ஃபுட் கலரு, இதுக்கு மேலே ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். 2 ஃபுட் கலரும் உங்களுக்கு எந்த கலர் விருப்பம் இருக்குதோ நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். பாருங்கள், க்ரீனோ ரெட்டோ சேர்த்துக்கினா கலர்ஃபுல் ரைஸ் நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கலர்ஃபுல் எவ்வளோ சூப்பராக இருந்து நம்மளது ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. அவ்வளோதான், சிம்பிளாக ஈஸியாக நம்மளது முடிஞ்சிச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி அப்படியே வச்சிடலாம்.